எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆஜி. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி புத்தகத்தை டெய்லியும் 20 நிமிஷமாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்னைக்கான 20 நிமிஷத்தை கேட்கலாம். ஒருவேளை ஒரு அறிவார்ந்த மாணவனாக விளங்கிய ஒரு சகோதரன் உங்களுக்கு இருந்திருக்கலாம். படிப்பில் அவன் தன் வகுப்பிலேயே முதல் மாணவனாகவும் நீங்கள் சராசரிக்கும் குறைவாக மதிப்பெண்களை பெறுபவராகவும் இருந்திருக்கக்கூடும். எனவே உங்கள் சகோதரனைப் போல் உங்களால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் நம்பினீர்கள். உங்கள் சகோதரன் தன் வகுப்பிலேயே முதல் மாணவனாக இருந்தபோது நீங்கள் சராசரிக்கும் கீழ்நிலையில் இருந்தீர்கள். எனவே காரியங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கீழ்நிலையிலேயே இருப்பதற்கு விதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீர்கள். பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெறாத சிலர் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை குவித்துள்ளதை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. கல்லூரியில் ஒருவர் 90% மதிப்பெண்கள் பெற்றார் என்பதால் நாட்டிலேயே அவர்தான் சிறந்த மனிதர் என்று ஆகிவிடாது. ஏனெனில் கல்லூரியில் பட்டம் பெற்ற பின் அவர் அவ்வளவு சிறப்பாக செயல்படாமல் போகலாம். பள்ளியில் சராசரிக்கும் கீழ்நிலையில் இருந்த ஒருவர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். தாழ்வு மனப்பான்மை என்று அழைக்கப்படும் ஆழமான அளவிடற்கரிய சுய சந்தேகத்தை களைவதற்கான மாபெரும் ரகசியம் உங்கள் மனத்தை விசுவாசத்தால் நிரம்பி வழிய செய்வதாகும். கடவுளிடம் மாபெரும் விசுவாசத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒரு பணிவான அதே சமயம் மிக யதார்த்தமான நம்பிக்கையை அது உங்களிடத்தில் உருவாக்கும். ஆற்றல் மிக்க விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு பிரார்த்தனை தேவை. ஏராளமான பிரார்த்தனைகள் தேவை. பைபிளை படித்து அதை உளப்பூர்வமாக உணர்ந்து கொண்டு அதில் கூறப்பட்டுள்ள பிரார்த்தனை உத்திகளை பயிற்சி செய்வதன் மூலம் விசுவாசத்தை உருவாக்க முடியும். மற்றொரு அத்தியாயத்தில் நான் சில குறிப்பிட்ட பிரார்த்தனை சூத்திரங்களை பற்றி கூறியுள்ளேன். ஆனால் தாழ்வு மனப்பான்மையை களைவதற்கு தேவையான விசுவாசத்தை உருவாக்குவதற்குரிய பிரார்த்தனை முறை தனித்துவமானது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேலோட்டமாக அக்கறையற்று கடனுக்கு செய்யப்படும் பிரார்த்தனை அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்காது. டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள என் நண்பர்களின் வீட்டில் சமையல் வேலை செய்யும் அற்புதமான பெண்மணி ஒருவரிடம் அவர் தன் பிரச்சனைகளை திறமையாக சமாளிப்பதன் இரகசியத்தை பற்றி கேட்கப்பட்ட போது, சாதாரணமான பிரச்சனைகளை சாதாரணமான பிரார்த்தனைகளை கொண்டு சமாளித்து விடலாம். ஆனால் ஒரு பெரும் பிரச்சனையை சந்திக்க நேரும் போது நீங்கள் ஆழமாக பிரார்த்திக்க வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். நியூயார்க் மாநிலத்தில் உள்ள சைராக்யூஸ் நகரை சேர்ந்த காலம் சென்ற ஹார்லோவி ஆண்ட்ரூஸ் எனது உத்வேகமூட்டும் நண்பர்களில் ஒருவர். அவர் ஒரு தலை சிறந்த தொழிலதிபர், திறமை வாய்ந்த ஆன்மீக வல்லுநர். பெரும்பாலான பிரார்த்தனைகளில் உள்ள பிரச்சனை அவை போதுமான அளவு பெரிதாக இல்லாததுதான் என்று அவர் கூறினார். விசுவாசத்தின் துணையுடன் நீங்கள் எங்கேனும் சென்றடைய விரும்பினால் பெரிதாக பிரார்த்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனையின் அளவிற்கு ஏற்ப கடவுள் உங்களை சீர்தூக்கி பார்ப்பார் என்று அவர் கூறினார். அவர் மிக சரியாகவே கூறியுள்ளார். ஏனெனில் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்று மறைநூல் கூறுகிறது. எனவே உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக உள்ளதோ உங்கள் பிரார்த்தனை அவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். ரோலண்ட் ஹேஸ் என்ற பாடகர் தன் தாத்தாவை பற்றி என்னிடம் கூறினார். அவரது தாத்தா பெரிதாக படித்திருக்கவில்லை என்றாலும் இயற்கையிலேயே ஆழ்ந்த அறிவை பெற்றிருந்தார். அவர் ஏராளமான பிரார்த்தனைகளில் உள்ள பெரும் பிரச்சனை போதிய கவர்ந்திழுக்கும் தன்மை அவற்றில் இல்லாததுதான் என்று குறிப்பிட்டார். உங்கள் பிரார்த்தனைகளை உங்கள் சந்தேகங்கள், பயங்கள் மற்றும் தாழ்வு மனப்பான்மைகள் ஆகியவற்றுக்குள் ஆழமாக செலுத்துங்கள். அதிகமாக கவர்ந்தெழுக்கும் தன்மை கொண்ட ஆழமான பெரிய பிரார்த்தனைகளை பிரார்த்தியுங்கள். அப்போது சக்தி மிக்க இன்றியமையாத விசுவாசம் உங்களுக்கு உருவாகும். தகுதி வாய்ந்த ஆன்மீக ஆலோசகர் ஒருவரிடம் செல்லுங்கள். கடவுளிடம் எவ்வாறு விசுவாசம் கொள்வது என்பதை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். விசுவாசத்தை கைவசப்படுத்தி அதை பயன்படுத்தி அது வழங்கும் சக்திகளை விடுவிப்பது என்பது ஒரு திறமை. இதை கச்சிதமாக பயன்படுத்துவதற்கு மற்ற எந்த ஒரு திறமையைப் போலவே இத்திறமையையும் நீங்கள் கற்க வேண்டும். பின்னர் அதை பயிற்சி செய்ய வேண்டும். இந்த அத்தியாயத்தின் முடிவில் உங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீள்வதற்கும் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கும் 10 பரிந்துரைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. தளரா உறுதியுடன் இவ்விதிகளை பயிற்சி செய்யுங்கள். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் எவ்வளவு ஆழமாக உறைந்திருந்தாலும் அதை கரைந்தோட செய்து உங்களிடம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு அவை உங்களுக்கு உதவும். நம்பிக்கை விதைகளை உங்கள் மனத்தில் ஊன்றுவது உங்களிடம் தன்னம்பிக்கையை உருவாக்குவதற்கு மிகவும் உதவும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடம்
குறிப்பிட விரும்புகிறேன். உங்கள் மனம் பாதுகாப்பின்மை மற்றும் போதாமை எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் அத்தகைய யோசனைகள் நெடுங்காலமாக உங்கள் சிந்தனையின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்திருப்பதுதான் அதற்கு காரணம். அவற்றை களைவதற்கு அதிக நேர்மறையான யோசனைகள் உங்கள் மனத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து தன்னம்பிக்கை எண்ணங்கள் உங்கள் மனத்திடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவதன் மூலம் அதை சாதிக்க முடியும். இன்றைய அவசர யுகத்தில் உங்கள் மனத்தை மறுபயிற்றுவிப்பு செய்து அதை ஓர் ஆற்றல் உற்பத்தி தளமாக நீங்கள் மாற்ற விரும்பினால் உங்கள் சிந்தனையை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம். உங்கள் அன்றாட அலுவல்களுக்கு இடையேயும் நம்பிக்கை எண்ணங்களை உங்கள் ஆழ் மனதிற்குள் செலுத்துவது சாத்தியம்தான். இதை ஒரு தனித்துவமான முறையில் சாதித்த ஒருவரை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். குளிர்காலத்தின் ஒரு காலை வேளையில் மத்திய மேற்கு மாநிலத்தில் உள்ள ஒரு நகரில் நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அவர் வந்தார். அங்கிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த மற்றொரு நகரத்தில் ஒரு சொற்பொழிவாற்ற என்னை அழைத்து செல்வதற்காக அவர் வந்திருந்தார். நாங்கள் அவர் காரில் ஏறி பனியால் வழுக்கலாக இருந்த சாலையில் சற்று வேகமாக சென்றோம். தேவைக்கு அதிகமான வேகத்தில் அவர் செல்வதாக எனக்கு பட்டதால் நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று அடைவதற்கு ஏராளமான நேரம் எங்களிடம் இருந்ததை அவருக்கு நினைவூட்டி மெதுவாக செல்லும்படி அவரிடம் கூறினேன். நான் காரோட்டும் விதத்தை கண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு சமயத்தில் என்னிடம் அனைத்து விதமான பாதுகாப்பின்மை உணர்வுகளும் நிறைந்திருந்தன. ஆனால் நான் அவற்றிலிருந்து மீண்டு வந்துவிட்டேன். ஒரு காலத்தில் நான் எல்லாவற்றையும் கண்டு பயந்தேன். கார் பயணம், விமான பயணம் என்று எதை கண்டாலும் பயம். என் குடும்பத்தார் எங்கேனும் வெளியே சென்றிருந்தால் அவர்கள் திரும்பி வரும் வரை நான் கவலைப்பட்டேன். மோசமான ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்வுடன் நான் எப்போதும் இருந்து வந்தேன். அது என் வாழ்வை துயர் மிகுந்ததாக ஆக்கியது. தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கையின்மையும் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டன. இந்த மனநிலை என் வியாபாரத்திலும் பிரதிபலித்தது. என் வியாபாரம் மோசமாகியது. ஆனால் இந்த பாதுகாப்பின்மை உணர்வுகளை என் மனத்திலிருந்து தூக்கி எறிவதற்கான ஓர் அற்புதமான திட்டத்தை நான் மனத்திலிருந்து கண்டறிந்தேன். இப்போது நான் நம்பிக்கை உணர்வோடு வாழ்கிறேன். என் மீது மட்டும் நான் நம்பிக்கை கொள்ளவில்லை, இந்த வாழ்வின் மீதும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று அவர் பதிலளித்தார். அவர் என்னிடம் கூறிய அந்த தனித்துவமான திட்டம் இதுதான். தன் பெட்டிக்குள் இருந்து ஒரு சில சிறிய அட்டைகளை அவர் வெளியே எடுத்தார். அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து படித்தார். விசுவாசம் இருந்தால் உங்களால் முடியாததே இல்லை என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. பிறகு அதை கீழே வைத்துவிட்டு வேறொரு அட்டையை எடுத்து படித்தார். அதில் கடவுள் நமக்கு துணையாக இருக்கும்போது யாரால் நமக்கு விரோதமாக செயல்பட முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் ஒரு விற்பனையாளன். என் வேலையில் நான் அதிகம் பயணிக்க வேண்டியுள்ளது. நான் என் வாடிக்கையாளர்களை சந்திப்பதற்காக ஒரு நாள் முழுவதும் கார் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். பொதுவாக ஒருவர் கார் ஓட்டும் போது அவருக்கு அனைத்து விதமான சிந்தனைகளும் வருகின்றன என்பதை நான் கண்டு கொண்டேன். அவரது சிந்தனை போக்கு எதிர்மறையானதாக இருந்தால் நாள் முழுவதும் அவர் எதிர்மறையான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருப்பார். அது அவருக்கு நல்லதல்ல. ஆனால் நான் அவ்வாறுதான் இருந்தேன். வாடிக்கையாளர் சந்திப்புகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் கார் ஓட்டும் போது பயம் மற்றும் தோல்வி குறித்த எண்ணங்கள் என் மனத்தை ஆக்கிரமித்தன. என்னால் அவ்வளவாக விற்க முடியாததற்கு அது ஒரு காரணம். ஆனால் நான் கார் ஓட்டும் போது இந்த அட்டைகளை பயன்படுத்தி அவற்றில் இருக்கும் வார்த்தைகளை என் மனதிற்குள் பதிவு செய்ய துவங்கியதிலிருந்து நான் வேறு விதமாக சிந்திக்க கற்றுக்கொண்டுள்ளேன். என்னை துரத்திய பாதுகாப்பின்மை உணர்வுகள் அனைத்தும் மறைந்துவிட்டன. தோல்வி மற்றும் செயல்திறனின்மை குறித்த பய எண்ணங்களுக்கு மாறாக விசுவாசம் மற்றும் துணிவு குறித்த எண்ணங்களை நான் எண்ணுகிறேன். இந்த செயல்முறை என்னை மாற்றியுள்ளதைக் கண்டு நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறேன். இது என் வியாபாரத்திலும் எனக்கு உதவியுள்ளது. என்னால் விற்க முடியாது என்ற எண்ணத்துடன் ஒரு வாடிக்கையாளரிடம் விற்க செல்லும் ஒருவனால் எவ்வாறு விற்க முடியும் என்று அவர் கூறினார். என் நண்பர் பயன்படுத்திய இந்த செயல்முறை மிகவும் அறிவார்ந்த ஒன்று. கடவுளின் இருத்தல், ஆதரவு மற்றும் உதவி ஆகியவை குறித்த சுய பிரகடனங்களால் தன் மனத்தை நிரப்பியதன் மூலம் அவர் தன் எண்ணப்போக்கை உண்மையிலேயே மாற்றியிருந்தார். அவர் தன் மனத்தை ஆக்கிரமித்திருந்த பாதுகாப்பின்மை உணர்வுக்கு முடிவு கட்டினார். அவரிடம் புதைந்து கிடந்த ஆற்றல் மிக்க சக்திகள் விடுவிக்கப்பட்டன. பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பாதுகாப்பு இருக்கும் உணர்வையும் நம் சிந்தனையின் மூலம் நாம் உருவாக்குகிறோம். நிகழக்கூடிய கடுமையான துன்ப நிகழ்வுகள் குறித்த மோசமான எதிர்பார்ப்புகளில் நாம் நிரந்தரமாக நம் கவனத்தை நிலைப்படுத்தினால் நிரந்தரமாக நமக்கு பாதுகாப்பின்மை உணர்வுகளே தொடர்ந்து இருந்து வரும். இதில் இன்னும் அதிக ஆபத்தான விஷயம், நாம் எந்த சூழ்நிலைக்கு பயப்படுகிறோமோ அதே சூழ்நிலையை நம் எண்ணத்தின் சக்தியை கொண்டு நாம் உருவாக்குகிறோம். இந்த விற்பனையாளர்
தன் கைவசம் வைத்திருந்த அட்டைகளில் உள்ள வார்த்தைகளை படித்ததன் மூலம் துணிவு மற்றும் தன்னம்பிக்கை எண்ணங்களால் நேர்மறையான விளைவுகளை உருவாக்கினார். தோல்வி மனப்பான்மையால் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது சக்திகள் இப்போது நன்னம்பிக்கை மனப்போக்குகள் தூண்டப்பட்டிருக்கும் ஓர் ஆளுமையிலிருந்து பாய்ந்து ஓடுகின்றன. இன்றைய மக்களை சூழ்ந்திருக்கும் பெரும் பிரச்சனைகளில் ஒன்று தன்னம்பிக்கையின்மை என்பது வெளிப்படை. ஒரு பல்கலைக்கழகத்தில் உளவியல் பயிற்சி வகுப்பில் படித்து கொண்டிருந்த 600 மாணவர்களிடம் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அவர்களது மிக கடினமான தனிப்பட்ட பிரச்சனை என்ன என்று குறிப்பிடும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். தன்னம்பிக்கையின்மை என்று 75% மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். பொதுமக்களுக்கும் இது பொருந்தும் என்று நம்மால் கூற முடியும். உள்ளுர பயப்படும், வாழ்வில் பின்னடைந்திருக்கும், போதாமை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுகளால் தீவிரமாக துன்பப்படும், தங்கள் சொந்த ஆற்றல்களை சந்தேகிக்கும் மக்களை நீங்கள் எல்லா இடங்களிலும் எதிர்கொள்வீர்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகளை கைப்பற்றிக் கொள்ளவும் அவர்களிடம் இருக்கும் திறனை அவர்கள் தங்கள் மனத்தின் ஆழத்தில் வெகுவாக சந்தேகிக்கின்றனர். எதுவும் சரியாக நடக்கப் போவதில்லை என்ற ஏதோ ஒரு தெளிவற்ற கடுமையான பயம் எப்போதும் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. தாங்கள் என்னவாக ஆக விரும்புகிறார்களோ அதற்கான அனைத்தும் தங்களிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்புவதில்லை. எனவே தங்கள் திறனுக்கு குறைவானவற்றை பெற்று அவர்கள் அதில் திருப்தி அடைய முயற்சிக்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வில் போராட்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து தோல்வியையும் பயத்தையும் சந்திக்கின்றனர். பெரும்பாலானவர்களின் விஷயங்களில் தங்களது ஆற்றல்களை அவர்கள் இவ்வழியில் வீணாக்குவது அவசியமற்றதே. வாழ்வின் தாக்குதல்களும் குவியும் சிரமங்களும் அதிகரிக்கும் பிரச்சனைகளும் உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்களை சக்தியற்றவர்களாகவும் ஊக்கம் இழந்தவர்களாகவும் ஆக்கிவிடுகின்றன. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் உங்கள் சக்தியின் உண்மையான நிலை பெரும்பாலும் உங்களுக்கு புலப்படுவதில்லை என்பதை காரணம் காட்டி ஒருவர் தான் ஊக்கம் இழப்பதை நியாயப்படுத்த முடியாது. அதனால் உங்கள் ஆளுமையில் உள்ள மதிப்புகளை நீங்கள் மறுமதிப்பீடு செய்வது மிகவும் இன்றியமையாதது. நியாயமான மனப்போக்குடன் நீங்கள் அதை செய்யும்போது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட குறைந்த அளவிலேயே தோல்விகளை சந்தித்திருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். எடுத்துக்காட்டாக 52 வயது நிறைந்த மனிதர் ஒருவர் என்னிடம் ஆலோசனை பெற வந்தார். அவர் மிகவும் மனம் தளர்ந்திருந்தார். அவர் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்திருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. தனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர் கூறினார். தன் வாழ்நாளில் அவர் உருவாக்கியிருந்த அனைத்தும் பறிபோய்விட்டதாக அவர் என்னிடம் தெரிவித்தார். அனைத்துமா என்று நான் கேட்டேன். ஆம், அனைத்தும் பறிபோய்விட்டது என்று அவர் மீண்டும் கூறினார். தனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று மீண்டும் வலியுறுத்தினார். என்னிடம் எதுவுமே மிஞ்சவில்லை, எல்லாம் போய்விட்டன, எனக்கு நம்பிக்கை போய்விட்டது, மீண்டும் ஆரம்பத்திலிருந்து துவங்குவதற்கு எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது, நான் என் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இழந்து விட்டேன் என்று அவர் கூறினார். எனக்கு அவர் மீது பரிவு ஏற்பட்டது. நம்பிக்கையின்மை என்ற கரிய நிழல் அவர் மனதிற்குள் புகுந்து அவரது கண்ணோட்டத்தை உருக்குலைத்ததுதான் அவரது முக்கிய பிரச்சனை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அவரது உண்மையான ஆற்றல்கள் இந்த எதிர்மறையான சிந்தனைக்கு பின்னால் சென்று பாதுகாப்பாக ஒளிந்து கொண்டு அவரை சக்தியற்றவராக ஆக்கிவிட்டன. ஒரு காகிதத்தை எடுத்து உங்களிடம் எஞ்சியுள்ள சொத்துக்களை நாம் எழுதினால் என்ன என்று நான் கேட்டேன். அவர் பெருமூச்செறிந்தவாறே, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் ஏற்கனவே கூறியதைப் போல என்னிடம் எதுவுமே மிச்சமில்லை என்று கூறினார். இருந்தாலும் நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். உங்கள் மனைவி இன்னும் உங்களோடு இருக்கிறாரா என்று கேட்டேன். ஆம். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? அவர் மிகவும் அற்புதமானவர். எங்களுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகள் ஆகின்றன. என் நிலைமை எவ்வளவு மோசமானாலும் சரி, அவர் என்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டார். சரி, அதை நாம் எழுதி கொள்ளலாம். உங்கள் மனைவி இன்னும் உங்களோடு இருக்கிறார். என்ன நிகழ்ந்தாலும் சரி, அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகி செல்ல மாட்டார். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? ஆமாம், எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அற்புதமானவர்கள். அப்பா, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு துணை நிற்போம் என்று அவர்கள் என்னிடம் கூறிய விதம் என் இதயத்தை தொட்டது என்று அவர் பதிலளித்தார். அப்படியானால் அது நாம் பட்டியலிட வேண்டிய 2வது விஷயம். உங்களை நேசிக்கும், உங்களுக்கு துணை நிற்கும் 3 குழந்தைகள். உங்களுக்கு யாரேனும் நண்பர்கள் இருக்கிறார்களா என்று நான் வினாவினேன். ஆம், எனக்கு உண்மையிலேயே சில அருமையான நண்பர்கள் வாய்த்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் என்னிடம் மிகவும் நாகரிகமாக நடந்து கொண்டுள்ளனர் என்பதை நான் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அவர்கள் என்னிடம் வந்து எனக்கு உதவ விரும்புவதாக கூறியுள்ளனர். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிந்தவரை அவர்களால் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது.
அது மூன்றாவது விஷயம். உங்களை மதிக்கும், உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். உங்கள் நாணயத்தை பற்றி பேசலாம். நீங்கள் இது தவறு செய்திருக்கிறீர்களா? எனது நாணயம் அப்பழுக்கின்றி இருக்கிறது. நான் எப்போதுமே சரியான விஷயங்களை செய்ய முயற்சித்துள்ளேன். என் மனசாட்சி தெளிவாக இருக்கிறது. சரி, நாம் நான்காவது விஷயமாக அதை சேர்த்துக் கொள்ளலாம். நாணயம். உங்கள் ஆரோக்கியம் எப்படி? நான் நோய்வாய்ப்பட்ட நாட்கள் மிக குறைவு. நான் கச்சிதமான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் நல்ல உடல் ஆரோக்கியம் நம் பட்டியலில் 5வது விஷயம். அமெரிக்காவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம் நாட்டில் வியாபாரம் நன்றாக நடக்கிறது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், இவ்வுலகில் நான் வாழ விரும்பும் ஒரே நாடு இதுதான். அது 6வது விஷயம். வாய்ப்புகள் நிறைந்துள்ள அமெரிக்காவில் நீங்கள் வாழ்கிறீர்கள். இங்கு வாழ்வதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். உங்கள் சமய நம்பிக்கை எப்படி? நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? கடவுள் உங்களுக்கு உதவுவார் என்று நம்புகிறீர்களா என்று நான் கேட்டேன். ஆம், கடவுளின் உதவி மட்டும் எனக்கு கிடைத்திருக்காவிட்டால் என்னால் இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்க முடியாது என்று அவர் கூறினார். நாம் கண்டறிந்துள்ள சொத்துக்களை நாம் இங்கு பட்டியலிடலாம். ஒரு அற்புதமான மனைவி, திருமணமாகி 30 வருடங்கள் ஆகியுள்ளன. உங்களுக்கு துணை நிற்க தயாராக இருக்கும் 3 குழந்தைகள், உங்களை மதிக்கும், உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் நண்பர்கள், நாணயம், அது குறித்து நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள், நல்ல உடல் ஆரோக்கியம், உலகிலேயே தலை சிறந்த நாடான அமெரிக்காவில் வாழ்கிறீர்கள், சமய நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். அப்பட்டியலை நான் அவரிடம் கொடுத்தேன். இதை பாருங்கள், உங்களிடம் ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன. உங்களிடமிருந்து அனைத்தும் அடித்து செல்லப்பட்டு விட்டதாக நீங்கள் கூறியதாக நான் நினைக்கிறேன். அவர் வெட்கத்துடன் என்னை பார்த்து சிரித்தார். நான் அவ்விஷயங்களை பற்றி யோசிக்கவில்லை என்று நினைக்கிறேன். நான் அவற்றை ஒருபோதும் என் சொத்துக்களாக நினைத்து பார்த்ததில்லை. என் நிலைமை அவ்வளவு மோசமானதாக இப்போது எனக்கு தோன்றவில்லை. எனக்கு ஓரளவு தன்னம்பிக்கை கிடைத்தால், எனக்குள் இருக்கும் சக்தியை என்னால் சிறிது உணர முடிந்தால், ஒருவேளை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து என்னால் துவங்க முடியலாம் என்று ஆழ்ந்த சிந்தனையுடன் கூறினார். அவர் புரிந்து கொண்டார். மீண்டும் முதலிலிருந்து துவங்கினார். ஆனால் அவர் தன் கண்ணோட்டத்தையும் மனப்போக்கையும் மாற்றிக்கொண்ட பிறகுதான் அவரால் அவ்வாறு செய்ய முடிந்தது. நம்பிக்கை அவரது சந்தேகங்களை விரட்டி அடித்தது. அவர் தனது சிரமங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு போதுமான அளவிற்கு மேலாகவே அவருக்குள் இருந்த ஆற்றல் வெளிப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த உண்மை பிரபல உளவியலாளர் டாக்டர் கார்ல் மெனிஞ்சர் வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மனப்போக்குகள் உண்மைகளை விட மிகவும் முக்கியமானவை என்று அவர் கூறினார். அந்த வாசகத்தின் பொருள் உங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளும் வரை அதை மீண்டும் மீண்டும் கூறி வருவது நல்லது. நாம் எதிர்கொள்ளும் எந்த ஓர் உண்மையும், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்பிக்கையற்றதாக இருந்தாலும் சரி, அது குறித்து நாம் கொண்டிருக்கும் மனப்போக்கோடு ஒப்பிடுகையில் அது ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. ஒரு உண்மை குறித்து நாம் சிந்திக்கும் விதம், அந்த உண்மை குறித்து நாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்பாகவே நம்மை தோற்கடிக்கக்கூடும். ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக சமாளிக்க துவங்கும் முன்பாகவே மன ரீதியாக அது உங்களை மூழ்கடிக்க நீங்கள் அனுமதித்து விடுவீர்கள். ஆனால் ஒரு உறுதியான நன்னம்பிக்கையுடன் கூடிய எண்ணப்போக்கு அந்த விஷயத்தை மாற்றிவிடும் அல்லது அதிலிருந்து மீண்டுவிடும். இதோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த 20 நிமிஷத்தை நாளைக்கு நம்ம கேட்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புக்கு நம்ம சேனலில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.